இந்த வருஷம் மாங்காவோட விலை வந்து பார்த்திங்கன்னா ரூ. 10 தான் போகுது மார்க்கெட் ரேட்டு. அதை வாங்கி சந்தையில் விற்கிறவங்க 20, 30 கூட விற்பாங்க. இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோ மாங்காலேருந்து 100 கிலோ மாங்காய் வரையும் விளைச்சல் இருந்துச்சு. சரி, நம்ம ஒரு 2 நாள் எடுத்துன்னு போய் மார்க்கெட்டில் போட்டோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரூ. 10 தான் எடுத்தாங்க. அது போகிற கண்டிஷன் பார்த்திங்கன்னா ரூ. 8, ரூ. 7 கூட போகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் மொத்த மாங்காவை எடுத்து நம்ம வெட்டி ஊறுகாய் போட்டுடலாம். பழைய மெத்தடில் பாட்டி காலத்தில் எப்படி ஊறுகாய் போட்டாங்களோ அதே மாதிரி இப்போ நம்ம மாங்காய் வெட்டி ஊறுகாய் போட போகிறோம். அதுக்கு மொத்தம் மாங்காயை நம்ம ஃபஸ்ட்டு அறுத்துக்கலாம். எது வேல்யூவான பொருளோ அதுக்கு எப்போவுமே மதிப்பு இருக்கிறது இல்லை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இயற்கையிலே வர்றது. நம்ம இதுக்கு எந்த மருந்தும் அடிக்கிறது இல்லை, எதுவும் பண்ணுறதில்ல. தண்ணி வர்றதை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மரியாதையே இருக்காது. அதே கடையில் எதனா ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈமிச்சிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு மவுஸ் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் அவங்க சொல்கிற காசு கொடுத்துட்டு நம்ம வாங்கிட்டு வரணும். இது நம்ம விளைவிச்சு நம்ம அவங்க சொல்கிற ரேட்டுக்கு தான் நம்ம கொடுத்துட்டு வரணும். அதுதான் இந்த காலத்தோட சுச்சுவேஷனில் இருக்குது. நாம் அறுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20 கிலோவுக்கு மேலே அறுத்துருக்கோம். இதுவே போதும்னு தான் நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு 5 கிலோ 10 கிலோ வெட்டி போடணும். நான் இதுக்கு முன்னாடி வெட்டி ஊறுகாய் போட்டது தான் இந்த மாங்காய் கீழே இருக்கிறது. இப்போ பக்கத்து வீட்டு பெரியம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோ எனக்கும் கொடுங்க, நானும் வெட்டி ஊறுகாய் போடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ நம்ம அவங்களுக்கு ஒரு 10 கிலோவை எடை போட்டு கொடுத்துடலாம். மார்க்கெட்டில் என்ன ரேட்டுக்கு கூட கேட்குறாங்களோ அதே ரேட்டுக்கு தான் இப்போ நம்மளும் கொடுக்குறோம். நம்மளுக்கு அதிகமாக ஆசைப்படுறதுக்கு தேவையில்லை. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 10 நாளுக்கு முன்னாடி போட்டது. ஃபுல்லாக காய வச்சுக்கணும். அப்போ தான் ஊறுகாய் நல்லா டேஸ்ட்டாக வரும்.